இதில் ஒரு முதல் பாடம் மட்டும் படித்தேன். இந்த நூலில், இந்த தொகுப்பில் நான் படித்தது முதல் பாடம் தான். அந்த முதல் பாடம் படித்த பிறகு தான் வேற எதுவும் படிக்கலை. ஐயோ, இந்த சிறுகதை தொகுப்பு நம்ம தான் பேசணும் அப்படின்னு ஒரு 200 சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். இல்லை அதுக்கு அதிகமாக எழுதியிருக்கிறேன். யாருக்கும் நான் காட்டுறது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, என்னுடைய சிறுகதைகள் வெளிவராத வெகுஜன பத்திரிகைகள் இல்லை. எந்த பத்திரிகை சொன்னாலும் என்னுடைய கதை வந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். குமுதம், ஆனந்தவுடன், கல்கி, ராணி, தேவி, பல வெகுஜன பத்திரிகை சொன்னேன். அதன் பிறகு இலக்கிய பத்திரிகையும் வந்திருக்கு. இப்படி எழுதியிருக்கிறேன். இது சொல்றதுக்கு எனக்கு காரணமும் சொல்றேன், தற்பெருமைக்காக சொல்ல. ஒரு 2000 சிறுகதைகள் நான் வாசிச்சிருக்கிறேன். 2000 சிறுகதைகள் நிச்சயமா வாசிச்சிருக்கிறேன். அதுல வெகுஜன சிறுகதைகள் அதிகமா இருக்கும். இந்த 2000த்துல தொகுப்பா நான் படிச்சேன்னு சொன்னா ஒரு 50 தொகுப்புகள் படிச்சிருக்கலாம், இல்லை கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அவ்வளோதான். இந்த கணக்குகள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் இத்தனை 2000 சிறுகதைகள் படிச்சதுலையும், 50 தொகுப்புகள் படிச்சதுலையும், 200 சிறுகதைகள் நான் எழுதுனதுலையும் இப்படி ஒரு சிறுகதை இல்லை. நிச்சயமா இல்லை. ஒரு தொகுப்புல முழுக்க முழுக்க சாதிய கொடுமை பற்றி எழுதியிருக்காங்க. எனக்கு தெரியும், நான் படிக்கலாம். வேற யாராவது எழுதியிருக்கலாம், நான் வாசிக்கல. இதுல ஒரு 14 சிறுகதைகள் இருக்கு. இந்த 14 சிறுகதைகளும் சாதிய கொடுமை பற்றி. அதுல சாதிய வன்கொடுமை இருக்கு, சாதிய மென்கொடுமை இருக்கு. அது என்ன சாதிய மென்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு பொண்ணு வேட்டு சாதியில திருமணம் பண்ணிட்டா மானக்கொலையும் இருக்கு, அதுவும் இருக்கு. ரொம்ப மென்மையா ஒரு பொண்ணு இல்லை எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நாம பிரிஞ்சிடலாம் சொன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமணம் பண்ணிக்காம, இது மென்கொடுமைன்னு சொல்றாங்க. அதுதான் வன்கொடுமை, தட்டி எடுத்து வெட்டுறது. மென்கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இவனுக்கு பக்குவமா சொல்லி ஒரு பொண்ணு எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க நல்லா கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தையோட நல்லா தான் இருக்காங்க, அதுதான் கதை. இவங்க மீட் பண்றாங்க. அதுல என்னன்னா, அந்த பொண்ணு பாருங்க, தன்னுடைய காதலனோட அடையாளம் தெரியல. அந்த பொண்ணு மேல இந்த பையன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, எனக்கு என் கூட 1ஆம் வகுப்பு படித்த பொண்ணையோ பையனையோ பார்த்தா எனக்கு தெரியும். 40 ஆண்டுகள் கழித்து, 50 ஆண்டுகள் கழித்து எனக்கு தெரியுது. 10வது படித்த பொண்ணு தெரியுது, +2 படித்த பொண்ணு தெரியுது. கல்லூரியில் ஒன்னா படித்த ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய காதல்னு அடையாளம் தெரியல. இந்த குறைகளும் இருக்கு. ஆனா அதுல ரசிக்கும்படியான ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, அவன் ரயில்ல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த படியோரம் நின்றுட்டு அந்த மலையை அவன் ரசிக்கிறான். அப்போ சொல்ற, நம்ம ஆளுக்கு தானே மலையை ரசிக்க வரும், அவனா தான் இருக்கணும். அப்படியே கையை நீட்டி அந்த தூரல் கையில் அப்படியே படுது, அந்த ஜில்லுடு. அப்போ நினைக்கிறான் இவன் நம்ம காதலன், அவன் நினைக்கிறான். அப்போ நீ தானே அப்படின்னு கேட்குறான். இது ஒரு கதையா ரசிக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. பட் ஆனால் எனக்கு இதுதான் சந்தேகம். ஒரு காதலனை, ஒரு காதலிக்கு ஒரு 10 வருஷ இடைவெளியில் எப்படி மறந்து போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் அந்த கேள்வியை தாண்டி அது ரொம்ப ரசித்தேன். இதுக்குள்ள இது நான் ஒரு மென்கொடுமைன்னு சொல்றேன். வன்கொடுமைகள் இருக்கு, நிறைய இருக்கு. கொஞ்சம் இல்லை, ஒரு முதல் சிறுகதை ஒன்று சொல்றேன். இவரு நீதிமணி தோழர் அடுத்து என்ன கதை பேச போறாரு, என்ன கதையை சொல்ல போறாரு, அது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் இதில் பாத்தீங்கன்னா
பேசுறதுக்காக இப்போ எந்த குறிப்புகளும் இல்லை என்கிட்ட, நிச்சயமாக குறிப்புகள் இல்லை. என்னன்னா இதை பேசலாம் இதை பேசலாம் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கோடு போடுறேன் 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 போட்டுட்டே வரேன். 2 பேர் போட்டார், என்னென்ன குறைகள் பண்ணாரு அப்படின்றது போட்டு வரேன். இது எப்படி எழுதினார், இவ்வளோ நல்லா இருக்க 2 விஷயமும் வந்து போட்டு வரேன். அப்போது ஒரு சிறுகதைக்கு வந்து நான் சும்மா வந்து சொல்லி பார்த்தேன், ஒரு எழுதி பார்த்தேன். ஒரு சிறுகதைக்கே வந்து என்னுடைய குறிப்புகள் வந்து 5 பக்கங்கள் இருக்குது ஒரு சிறுகதைக்கு. என்னன்னா இந்த மண்ணின் மனத்தை, இந்த மண்ணின் மொழியை, இப்போ நீங்கள் கலெக்டர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஏதாவது சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த புக்கு படித்தா போதும். எத்தனை பேர் விரைவில் இருக்காங்க, எத்தனை பேர் கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, எல்லாமே வந்து அவர் தெரிஞ்சுக்குவார் கலெக்டர். இந்த புக்கை படித்தா மட்டும் போதும். இது மட்டும் இல்லைங்க, எத்தனை புளிய மரம் இருக்குது, எத்தனை வேப்ப மரம் இருக்குது, எத்தனை கூரை வீடு இருக்குது, எத்தனை ஓடு வீடு இருக்குது, எத்தனை வீட்டில் தென்னை இருக்குது, என்னென்ன தெரு இருக்குது, மொத்தமே வந்து படித்தா போதும். ஆனால் அவ்வளோ அழகா இதில் ஒரு 2 சிறுகதை கட்டுரை பாடம் இருக்குது. நான் அதையும் குறிப்பிட்டு தான் இந்த 14 சிறுகதையில் ஒரு 2 சிறுகதை வந்து முழுக்க முழுக்க கட்டுரை. அது கதைனால நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு கட்டுரையாளர் மாதிரி தான் இருக்குது, அதுவும் இருக்குது. ஆனால் நம்ம மைனஸை மட்டுமே சொல்லிட்டு இருந்தால் இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து பொசிஷன் வந்து கிடைக்காம போகுது. நம்ம வந்து ஏன்னா தங்கமே கூட வந்து பியூராக நமக்கு வந்து கிடைக்காது. நம்ம ஜலிச்சு 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 தான் இருக்கும், பயமும் அப்படி தான். அதுபோல் இதில் வந்து எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் இந்த மொழி இருக்கு இல்லையா, நான் இந்த சிறுகதையில் வந்து நான் புதுசாக பார்த்தேன். ஒரு பேரை மட்டும் வந்து படிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த பேரை படிச்சுட்டு திட்டலாம். முதல் பக்கத்தில் முதல் பேரை, வீட்டுக்காரன் செத்து போய்க்கிறான். இவளுக்கு அங்கம் பெருத்து போயிருந்தா கூட தான் என்ன, இவளுக்கு அங்கம் பெருத்து போயிருந்தா கூட தான் என்ன, கொஞ்சமாவது அதிர்ஷ்டம்னா இவ மரம் தீனி தோன்றதை பார்த்துட்டு தான் அம்மோன்னு விட்டு ஓடி போயிருப்பான். அந்த காமாட்சி சொல்லி முடிப்பதற்குள் அது வயிறா வண்ணா ஜாலா, எந்த பெருசுக்கு இதே பாரு அப்படின்னு. இது நம்ம மொழி தான். இன்னைக்கு ஒரு நாள் தொண்டல்னா செத்தா போயிடுவான் அப்படின்னு எல்லாமாவும் தன் பகுதிக்கு திட்டினான். அப்படி யார் இவருங்க சட்ட சும்மா வாங்கி அதுக்கு அடுத்து எழுதுறாரு பாருங்க. இது நீங்களும் புரிஞ்சுக்கணும், நான் விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது. ஜடியை நட்டு ஜட மேலே ஏறுறோம், காதில் உலகில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு தான் நான் அடுத்து வாசிக்காமல் இது மொத்தமே நான் வாசிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த பேரா மட்டும்தான் ஒரு வெள்ளி நட்சத்திரமாக இருக்கு. நீங்கள் கதை முழுக்க போய் தேடினீங்கன்னா நட்சத்திரம் கூட அங்கே தான். இந்த ஒரு பேரை வந்து முழுசாக அப்படியே வெளிக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மொழி இல்லாத சிறுகதைகள் கூட இருக்குது, தேட முடியாது அவர். ஆனால் இவர் வேறு அவர் வேறையான்னு விட்டுணும். இந்த சிறுகதை எழுதின பாரதம் எங்க, அந்த சிறுகதை எழுதின பாரதம் எங்க அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த ஒரு சிறுகதைக்கு இந்த ஒரு, அதாவது யாரோ அவருக்கு வந்து தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் முதல் பேரை படித்து அந்த முதல் இதுலேயே வந்து இந்த அசைத்து விட்டுருணும் அப்படின்னு நினச்சி அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு பின்னாடி வந்து நல்ல நல்ல சிறுகதைகள் இருக்கும்போது கூட இந்த ஒரு பேராவில் நம்ம என்ன வாங்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் ஒரு வைத்தோத்து போயிடும். ஏமாற்றத்தை வந்து அது கொடுக்குது. அதனால் இந்த பேரை இங்கே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ நான் சொல்லும் போது அது எப்படி இருந்தது, இந்த மண்ணின் மொழியும் ஏதோ இவர் சொல்ல வரான்னு தெரியுது இல்லையா, அது வந்து இந்த சிறுகதையில். மற்ற சிறுகதைகள் எவ்வளவோ சிறப்பாக எவ்வளவோ நல்லா இருந்தாலும் இந்த மொழி வந்து கிடைக்காம போகுது. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தேன். இந்த இதில் ஒரு கடைசி வந்து ரொம்ப முக்கியம். இந்த சிறுகதையோட கடைசி இந்த சொல்கிறவங்களாம் கடைசியாக சொல்கிறாங்க, ஜிட்டு பிடிச்சிவோ, அடங்கா பிடாடி, புட்டாச்சோறு, பைத்தியக்காரி அப்படின்னு வந்து பேங்கான்ற ஒரு பெண்மணியை அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து திட்டுறாங்க. முதல்ல திட்டுறாங்க, கடைசியில் திட்டுறாங்கன்றது உங்களுக்கு கேள்விப்பட்டேன். ஏன் திட்டுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய வந்து ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான விடை தான் அந்த சிறுகதை சொல்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஆக்சுவலாக உண்மையாகவே அந்த பெண்மணியை வந்து என்ன சொல்லி திட்டணும் அப்படின்னா, அவள் பத்தினி தான், அவள் உத்தமி தான்,
அவள் நல்லவடா. ஆக்சுவலாக அந்த திட்டு தான் திட்டம். ஒன்றில் படி அவளை திட்ட வேண்டியது என்னன்னா, அவள் நல்ல பொங்கலடா, திட்ட பற்றிண்டா அப்படின்ற மாதிரி என்னென்ன இருக்கோ. நாம் கண்ணைக்கு எவ்வளோதான் புகழ்றோமோ அவ்வளவு சொல்கிறதுக்கு தகுதியான ஒருத்தியை தான் இப்படி ஒரு ஆபாசன வார்த்தை வந்து திட்டுறாங்க. ஏன் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் கணவன் ஒரு இதுலலாம் சில குறைபாடெல்லாம் இருக்குது. வேண்டான்னு சொல்கிறாரு, இதை அறிவுப்படுத்திட்டு அவங்க வயசு சொல்லலை. அது வந்து இனி அவர் எழுதும்போது அதெல்லாம் சரி பண்ணிடுவார். ஏன்னா கதைக்குள்ளே நம்ம நுழைய முடியல. ஒரு பெண்மணியை ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா ஏன் திட்டுறாங்கன்னு போயிட்டு அப்புறம் அவங்க வயசு என்ன அதெல்லாம் கடைசி முடியும் போது தான் தெரியுது. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு முன்னே தெரியல. இப்போ நானும் அனுமானிச்சு ஒரு 50லேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை படித்து முடிச்சு முன்னாடி அனுமானிக்கிறேன். அவங்க ஒரு பொண்ணு கணவன் வந்து இதுதான் கதை. கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போயிடுறாரு, வேற ஒரு பொண்ணோட வந்து வாழ்றாரு. அவர் செத்து போறாரு. செத்துட்ட பிறகு இந்த பொம்பளைய வந்து சடங்குக்காக அழைக்கிறாங்க. இதுதான் விஷயம். இந்த அம்மா வரமாட்டேன்னு உட்காந்துருக்காங்க, வேம்பா வியூ பிடிச்சி உட்காந்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த கதையோட இது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊர் நான் வந்து ரொம்ப 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 சுருக்கமாக சொல்றேன். என்னன்னா இந்த டாபிக் அதை வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. பாபா செல்லதுரை நான் கூட சொல்ல முடியாது, அவருக்கு மேலே இருக்கிற கடைசி நான் சொல்ல முடியாது. நான் பாபா செல்லதுரைக்கு வர சொல்லலை, அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த கதையை நான் சொல்லக்கூடாது, வாசிக்கணும்னு சொல்லுவேன். நீ கேட்டுருக்கீங்க, பாபா செல்லதுரை எப்போ சொன்னாலும் 2-3 கதை சொல்லுவார். இந்த கதையை நீங்கள் வாசித்து அனுபவிக்கணும், யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் சில கதையை. நான் அவர் இடத்துல இருந்தால் சொல்கிறேன். அவர் இடத்துல இந்த காப்பி மட்டும் சொல்ல முடியாது. என்னன்னா ஒவ்வொரு வரியும் அவ்வளோ நல்லா இருக்கும். சரி, நான் டாபிக் வரல, நான் வேங்காவுக்கு வரேன். அந்த வேங்கா வந்து இந்த ஊரில் இருக்கிற மொத்த பேரும் வந்து அந்த அம்மாவை இழுத்துட்டு போயிட்டு செத்து போனவருக்கு வந்து சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த அம்மா வந்து ஒழுக்கமாக உட்காந்துருப்பாங்க, போகாமல் உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க. இதுக்குள்ள அந்த கிளாஸ்ல சொல்லிட்டே வராங்க இந்த அம்மா பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள். அதை பார்த்தீங்கன்னா என்னுடைய மண், அவர் சொல்கிற மண்ணெல்லாம் தான் என்னுடைய மண். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நான் குடியாத்தம் போயிட்டு உள்ளி வளர்த்துற அந்த பாலத்து மேலே எங்கள் ஃபேமிலி 2 பேர், அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த தெரியல, உட்கார வச்சுட்டு வரேன் அந்த பாலத்தில். டேய், அந்த இடத்துல தானே நான் பிறந்தேன்னு சொல்கிறேன், எங்கள் மேலே மட்டும் மழை பெய்யும். சத்தியமான உண்மை இது. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, அந்த இதெல்லாம் இல்லை, பகுத்தறிவாக தான் நாங்கள். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் உட்காந்து வரும்போது அந்த அந்த மண்ணுக்கு இருக்கிற ஏதோ ஒரு சக்தி கம்மியாக தெரியல. அந்த பாலத்துலேருந்து இறங்குறேன், அப்படியே காட்டுறேன், அப்போ தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் மேலே அப்படியே நான் மழை பெஞ்சு நினைக்க எங்குமே இல்லை. என்னை சுற்றி ஒரு அகலத்துக்கு வந்து அப்படியே போட்டு மழை பெஞ்சிட்டு அதுக்கு இயற்கை தான். ஏன்னா நாங்கள் போன வாரம் வரும்போது பார்த்து ஆம்பூரில் வந்து குறிப்பிட்ட ரவுண்டு மட்டும் மழை பெஞ்சிருக்கு, மற்ற இடத்துக்கு. ஆனால் அந்த இடத்துல எங்கே இருந்தாலும் மழை பெஞ்சிருக்கு. ஏன்னா அந்த மண் வந்து எனக்கு அவ்வளோ நேசிக்கிற மண். ஆனால் அந்த மண்ணை இவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த கலக்காப்புடுங்க அந்த அம்மா என்னென்ன வேலைக்கு போனாங்க, நெல்லறதுக்கு போனாங்க, கலக்காப்புடுங்க போனாங்க, கூலி வேலைக்கு என்னென்ன போனாங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாரு. என்ன விஷயமா, அந்த பையன் அந்த வயசுக்கு அவ்வளோதான் சொல்றேன். அந்த கதையை நான் எழுதியிருந்தா வேற மாதிரி எழுதியிருப்பேன். நீ இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த பொண்ணுக்குன்னு ஒரு சொல்ல இருக்கு இல்லையா, அது எங்கேயுமே தொட்டுக்க மாட்டாரு. அந்த கதையில் வந்து தப்பித்த வரைக்கும் தொட்டுக்க மாட்டாரு. இந்த அம்மாவுக்குன்னு ஒரு சுகம் இருக்குல்ல, இந்த அம்மாவுக்குன்னு ஒரு இன்பம் இருக்குல்ல, இந்த அம்மாவுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நான் கட்டி வச்சாங்க, அதுக்காக தானே கல்யாணம் பண்ணுவாங்க. நீ வேற ஒரு சுகத்தை தேர்ந்து போயிட்டு அதெல்லாம் அனுபவிச்சிருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன். பாரதம் கொடுக்கல, அவர் கொடுக்க முடியாத ஒரு வயசுலையோ கொடுக்க முடியாத ஒரு இடத்துலையோ அவர் இருக்கக்கூடும், அவர் கொடுக்கல. ஆனால் இதுக்காக தான் தோணுச்சு. இதில் கிளைமாக்ஸ் அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் அந்த அம்மாவை அந்த அம்மாவுக்கு இருக்குல்ல வலுக்கட்டாயமா எல்லாம் போய் கூடி அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டு வராங்க. அந்த அம்மா வராங்க. அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒரு கவுன்சிலர் இவருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அவர் சொல்லும் போது மறுக்க முடியல, அதனால் வந்து போயிட்டு கூப்பிட்டு வராங்க. அந்த அம்மா வராங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது யாருக்குமே தெரியாது, அவங்க எதுக்காக வராங்கன்னு தெரியாது. அந்த அம்மா இவரும் சொல்லலை,
கதாசிரியர்னு சொல்லுங்க, ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குள்ள என்னென்ன இழப்புகள் இருக்கு, என்னென்ன வழிகள் இருக்கு, என்னென்ன வேதம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன இழந்தாங்க, அதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது, தெரியாது. நேராக வராங்க, அந்த செத்து கிடக்கிற அவர் வந்து பார்க்குறாங்க. அவங்க உதத்துல அவங்க கண்ணில் அவங்க முகத்தில் வந்து ஒன்று தேடுறாங்க, அது அவனுக்கு கிடைக்கல. ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கண்களில் ஒரு மன்னிப்பு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது இன்னொருத்தர் பேசுவாங்க, எனக்கு பணம் போய் என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு கையில கொடுக்குறோம் அதில். ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு ஏதாவது இவருக்கு தெரியாது. உன் கோபம் பணத்துக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுதின பாரத் தமிழ் கூட தெரியாது அந்த அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க. அந்த படத்துக்கிட்ட வந்து இவர் சொல்றாரு, ஒரு மன்னிப்பை எதிர்பார்த்து அங்கே போறாங்க. அந்த உதடுகள்ல, அந்த கண்கள்ல அந்த மன்னிப்பு தெரியவே இல்லை. ஏன் இவங்க பணத்துக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. தெரியல, அந்த மன்னிப்பு கேட்கணும்னு வந்துடுறாங்க. அங்கே முடிச்சிடறாரு கதை. ஆனால் அங்கே முடியல, கதை அங்கே முடியல. பின்னோக்கி போயிட்டே இருக்குது. அந்த அம்மா அந்த 40 ஆண்டு காலம் பிரிஞ்சு இருக்கும்போது, நான் இந்த இடத்துல ஏன் சேதுராஜெல்லாம் நேசிக்கிறேன் தெரியுங்களா? அவங்க குடும்பத்தை, அவங்க மனைவியை, குழந்தைகளை கொண்டாடுவார். எந்த ஒரு மனுஷன் தன் குடும்பத்தை கொண்டாடுறானோ அவனை விட உயர்ந்தவன் உலகத்தில் இல்லவே இல்லை. நான் வந்து அவர் பதிவெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப 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 நேசிப்பேன் சேதுராஜன். அவங்க மனைவியை, குழந்தைங்க அவ்வளோ நேசிப்பார். அதுபோல் அவ்வளோ நேசம். இந்த அம்மா வந்து ஒரு 40 ஆண்டு காலம் ஒவ்வொரு நிமிஷமும் தன் புருஷன் வருவாராம், மன்னிப்பு கேட்டு விட மன்னிப்பு வராங்க, எதிர்பார்த்துப்பாங்க இல்லையா? அவர் பணத்திற்கு எதிர்பார்க்கறது ஒரு கதை முடிச்சு, பணத்திற்கு எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்த்து போன 40 ஆண்டு காலம் இந்த அம்மா வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் தினசரி. அப்போ என்னன்னா அந்த அம்மா எனக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா, பாவ மன்னிப்பு தெரிவிக்கிற ஒரு கடவுளாக தெரிஞ்சாங்க, ஒரு பிதாவாக தெரிஞ்சாங்க, ஒரு இயேசுபிரானா தெரிஞ்சாங்க, ஒரு முகமது நபியா தெரிஞ்சாங்க, ஒரு புத்தரா தெரிஞ்சாங்க. அந்த அம்மா ஒரு பணத்துக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கனா பணத்துக்கு கேட்கல, வாழ்ந்தாங்க பாருங்க. வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் புருஷனை மன்னிச்சுட்டாங்க, இவங்க மன்னிச்சுட்டாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை, எப்போ மன்னிச்சுட்டாங்க இவங்க. இந்த அம்மா வந்து மன்னிச்சு தினசரி இந்த பொண்ணுக்காக வருவாங்களா, இதுக்காக வருவாரா, அதுக்காக வருவாரா, பண்டிகைக்காக வருவாரான்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து, நாங்கள் மன்னிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உள்ள நுழைஞ்சா ஏற்றுக்க அவங்க தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு நாள் கூட வரல. 40 ஆண்டு காலமாக எதிர்பார்த்து ஏமாந்த இந்த பெண்மணி அந்த பணத்தை இந்த ஊரே வந்து அவருக்கு தாலியாக இருக்கணும், சடங்கு செய்ய கூப்பிட்டு அவர் பணமாக இருந்தால் கூட நான் நிராகரிக்கணும் வராங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து ஒரு மாங்காலியாக இருந்துச்சு. ஒரு ஊரே திரண்டு வந்து அவருக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கணும். பணத்துக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ணுது? இதுக்கு மேலே இதுக்கு மேலே புருஷன் நம்ம இதுவே தான் வாழ்ந்தாங்க, இதுக்கு மேலே எப்படி தானே வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் கூப்பிட்டு சேர்த்து கூட அந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு மன்னிப்பு வராதுன்னு தெரியும். ஆனால் 40 ஆண்டு பார்த்துட்டு இந்த அம்மா வந்து வந்துடுவாங்க. அதுதான் வந்து கதை. இப்படி ஒரு உன்னதமான கதையை நான் வாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறேன். அதில் வந்து இப்போ கேட்கலாம், இந்த கதையில் சாத்தியம் எங்கே வந்ததுன்னு ஒரு கேள்வி வரும். வந்துச்சுங்களா உங்களுக்கு யாருக்காவது இதில் சாத்தியம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த கதைக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கு. இந்த மனைவி விட்டுட்டு ஓடி போனவர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு விளிம்புநிலை ஒரு இதில் இருக்கிறதுனால குறிப்பிட்ட மேற்கத்திய சாதிகளுக்கு தான் பதவியும் கட்சியிலையோ மற்றலையோ பொறுப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சாஸ்திரி கேட்குதுங்களா? கேட்கணும். அதாவது அவர் மனைவியை எப்படி ஒதுக்கிட்டு போனாரோ, ஒரு மிகப்பெரிய கட்சியில் இவர் எவ்வளோ பாடுபட்டாலும், இவருக்கு எவ்வளோ கட்சி அறிவு இருந்தாலும் இவரை ஒதுக்கி வைக்கணும். இன்னொரு சாதி அடிப்படையில் அவருக்கு மந்திரியாக ஆயிடுறார். இவரை விட குறைவாக கட்சி பணி செய்தவருக்கு வந்து மந்திரி பதவி கிடைக்குது, இவருக்கு வந்து கிடைக்கல. அதுதான் அந்த சாதிய வன்கொடுமையும் வந்து சொல்கிறார். வாழ்க்கையில்
இந்த அம்மா கணவன் எழுத தோற்றுட்டாங்க, அதுக்கு நிகராக அவங்க வந்து கட்சியில் வந்து தோற்றுட்டே வர விஷயம் வந்து உள்ளே வந்து மகிழ்ச்சி வந்து சொல்கிறாரு. இன்னும் நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அதுபோல் இப்போ இதில் வந்து ஒவ்வொரு கதையும் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த டாப்பி இது வந்து நான் வந்து எனக்கு நிஜமாகவே நேரம் இல்லைங்க. அது மட்டும் தனியாக எடுத்து பிரிண்ட் போட்டு வந்த எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நினச்சேன். என்னென்னா இது இந்த 14 கதைகளில் இந்த ஒரு கதை வந்து தண்ணிலையில் சொல்கிறாரு, இன்னொரு கதை வந்து சொல்கிறாரு பாரத் தமிழில் கடைசி கதை சொல்கிறாரு. அது கடைசியாக ஒரு பேரும் ஃபோன் நம்பரும் போட்டுருக்காரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலையில் ஒரு கதையை எழுதிட்டு. இந்த டாப்பி கதையில் வந்து தண்ணிலையில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பி மாதிரி. இந்த டாப்பி வந்து ஒரு நாய்க்குட்டி, ஒரு தாய்க்குட்டி வந்து ஒரு 5 குட்டி போடுறது. இதுக்கு ஒரு இந்த இந்தியன் 1 இந்தியன் 2 மாதிரி, சிங்கம் 1 சிங்கம் 2 மாதிரி இந்த இதுக்குள்ளே வந்து இருக்குது. 2ஆம் பாகமெல்லாம் இருக்குது. டாப்பிக்கு வந்து முதல் பாகம் அதுக்கு பின்னாடி வருங்க. இந்த டாப்பியுடைய தம்பி என்ன ஆகுறான்ற ஒரு கதை இருக்குது. அதே போல் வந்து இந்த காதல் கதை சொன்னீங்களா ரயிலில், அவள் பிரிஞ்சதுக்கு காரணமான கடிதம் வந்து இதுக்குள்ளவே வரணும். அந்த கடிதத்தை ஒரு தனி சிறுகதையாக பண்ணியிருக்காரு. அது ஏன் மென்மையாக பண்ணாருன்னு தெரியல. அவள் கோச்சிக்குவாரா யார் கோச்சிக்குவாருன்னு தெரியல. அது அந்த கதையை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் வந்து என்னை விட்டுட்டு எங்கள் அம்மா யார் மாப்பிள்ளை பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னாலே இவர் கம்ப்ளைண்ட். அவங்க கடிதம் அவர் தான். அதனால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் ஆசீர்வாதம் வேணாம், அது வந்து தவறு. வெட்ட வேணா தவறு, திட்ட வேணா தவறு. என்ன நம்மளை காப்பாற்ற முடியும் நம்பிவான ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியாது. அந்த வகையில் வந்து இந்த கதை வந்து எவ்வளோ மென்மையாக இருந்தாலும் வந்து அந்த கதையை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் கஞ்சி ஊற்றுருவா கட்டணம் பொழியோடுவான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அப்படி வந்து உடனே முன்னதான் நிறைய கேட்டாங்க. இல்லை இல்லை, நான் சொல்கிற விஷயம் வந்து என்னன்னா, ஒரு கடிதம் அவர் எழுதுனா அந்த கதைக்குள்ளே சொல்கிறாரு. அந்த கடிதம் வந்து சைலண்ட் ஆகிட்டார். மேற்கொண்டு வந்து இல்லை நீ முயற்சி பண்ணு, நான் உன்னை வந்து நம்ம 2 பேரும் நல்லா பழகிடலாம், நான் காப்பாற்றுறேன், நம்பிடுவான்னு எதுவுமே அவர் சொன்னதா 2 கதையிலுமே இல்லைங்க. அப்புறம் என்ன காதல்? அது ஒரு இடத்துல கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 பேரும் காதல் சொல்லிக்கலாம், நான் லெட்டர் மட்டும் வந்துச்சு பிரிஞ்சிடலாம். 2 பேரும் சேர்ந்து வரலான்னு ஒரு இடத்துல கூட வரல. அந்த வகையில் அந்த 2 கதையும் வந்து எனக்கு ஒவ்வாததாக வந்து ஆகி போச்சுங்க. மீதி எல்லாமே வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு இந்த நாயை வந்து ஒருத்தரை வந்து காலை வந்து மெரிச்சிடுவாங்க, நாய் வாழை மெரிச்சிடுவாங்க. ஏன்னா நான் எல்லாமே ஒவ்வொன்றுக்கு சொன்னேன்னா இன்னும் 14 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் சொன்னாலும் வந்து 7 மணி நேரம் ஆகும். அதனால் வந்து நேரம் கிடைக்காது. எல்லாமே குறிப்பு எடுத்து வச்சுது. ஒவ்வொன்றுக்குமே இந்த வரி ரொம்ப சிறப்பான வரி. இந்த சொல் எப்படி இதுக்கு வந்துச்சு இந்த சொல் அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய சொற்களெல்லாம் வந்து போட்டுருக்காங்க. மிக தேர்ந்த நடிகாக இருக்குது சில இடத்துல. அதெல்லாம் வந்து ஆச்சரியமாக வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் 2 பக்கம் இவன் பேப்பரில் எழுதியிருக்கேன், 2 பக்கம் டேபில் வந்து டைப் பண்ணியிருக்கேன். எதுவுமே முழுமை அடையலை. மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்லில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசியும் பார்த்தேன். இந்த ஒரு இப்போ சொன்ன அந்த சிறுகதை வந்து சொல்கிறது 1/2 hour ஆகிடுச்சு. எனக்கு கொடுக்குற நேரமே வந்து 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி 20 நிமிஷம் பண்ணிக்கவும். அதுபோல் டாபிக் அது சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். அதனால நான் உண்மையிலே வந்து ஒரு சிறந்த சிறுகதை. இதை விட வந்து நான் வந்து சொல்ல முடியாது. குறைகள் வந்து இருக்குது. அது வந்து ஒரு பெரிய நான் முழுக்க எனக்கு இந்த தலைப்பில் கூட வந்து ஒவ்வாமை தான். அந்த டாபி தலைப்பை தவிர வேறு எந்த தலைப்பும் வந்து எனக்கு வந்து பிடிப்படலை. 2வது வந்து இதை சொல்லிடுறேன். நான் சிறப்புகள் வந்து நிறைய இருக்குது. அடுத்து வந்து தம்பி அதற்கு வந்து என்னன்னா, படிக்கிறவனை வந்து குழப்ப வேண்டாம். நீங்கள் ஒரு 3 இடத்துல வந்து சென்சஸ் எடுக்க போனால் சென்சஸ் எடுக்க போனால் அனுபவங்கள் சொல்கிறீங்க. அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க எழுதியிருக்கிற அனுபவம். ஆனால் இவங்க என்னால் சென்சஸ் தான் எடுக்க போனாங்கிறது தெரியும். கடைசி வரைக்கும் சொல்லுங்கள். 3 கதையில் சொல்கிறார் சென்சஸ் எடுக்க போனால் சென்சஸ் எடுக்க போகிறாங்க. அது என்ன சென்சஸ்ன்றது சொல்லவே இல்லை. அதனால் வந்து என்ன அது அப்படின்னு சொன்னால்
நம்ம கதைக்குள்ளே பயணம் செய்யறதுக்கு அது வந்து தடையாக இருக்குது ஒன்று. ஆனால் அந்த கதைகள் வந்து அருமையாக இருக்குது. இந்த சென்சஸ் எடுக்க போகிற இடத்துல கூட வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அதான் தோழர், இங்கே கதை எழுதுறாங்க இலக்கிய கூட்டம் எங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக அவங்க சாரி சொல்லி தான் கேட்குறாங்க. அதுதான் இப்போ இவங்க சென்சஸ் எடுக்க போகிற இடத்துல கூட வந்து அவங்க கேட்குற இடம் வந்து நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதனால வர விளைவுகள் இதெல்லாம் வந்து அந்த ஒரு பஸ் கண்டக்டர் வந்து கொள்கிற விஷயம் நிறைய வந்து நம்ம வந்து நிறைய கிரைம் எல்லாம் படிப்பாங்க. ஆனால் இது இலக்கிய கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒருத்தனை வந்து ஒரு நாய் மேலே பஸ் ஏற்றுற சாக்கு வச்சுட்டு ஒரு கண்டக்டர் எப்படி வெட்டுறாங்க இதெல்லாம் வெட்டுறாங்க வந்து அப்படி அந்த காட்சிகள் வந்து அவர் ஒரு பஸ்ஸில் ஒரு பயணம் ஒரு ஊருக்கு போகிறது வந்து அவ்வளோ அழகாக ஒரு கதை சொல்கிறார். நாம் நீங்கள் வந்து இதை படிக்கிற மாதிரியே இருக்காது. அவர் வந்து ஒரு கேமராவில் படம் பிடிச்சி காட்டினே வர்றாரு, நம்ம பார்த்துனே வரோம். இந்த புளிய மரம், இந்த செடி, இந்த கொடி, இந்த வீடு, இந்த தெரு, இந்த வளைஞ்சி போகுது, அதனுடைய மாற்றம், இந்த கோயில் இருக்குது, இந்த சர்ச் இருக்குது, ஒவ்வொன்றும் அவர் வந்து சொல்லிட்டு போகிறது வந்து இது வந்து சொற்களாவோ வார்த்தைகளாவோ இல்லை. அப்படியே வந்து அவர் கேமரா வச்சுட்டு படம் பிடிச்சி நம்ம அப்படியே ஓட்டி காண்டி நம்ம கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் எழுதுனா ஒரு இந்த நூல் அளவுக்கு எழுதுனா அவ்வளோ சிறப்பாக எழுதியிருக்காரு. அவ்வளோ நல்லா வேகமாக நேர்த்தியாக கீழே வைக்க முடியாத அளவுக்கு வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொற்கள் வந்து இந்த மண்ணின் சொற்கள் நல்லா பயன்படுத்திருக்காரு. பார்த்துட்டு நன்றி.